exercise 3.2 of chapter 3 matrices class 12 CBSE mathsல 14 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பேப்பர்ல கேட்ட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் அண்ட் சிமிலர் டைப்ஸா எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ புக்ல இருந்து இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் PYQ சம்ஸ் மட்டுமே நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6ல இருந்து ஐ திங்க் 19 வரை இருக்கு. சோ அதுல மார்க் பண்ணிக்கோங்க கையில புக் இருந்தால். எக்ஸாம்பிள் 8, 9, 10, 14, 15 இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ போர்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளேலிஸ்ட்லயும் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஹாய், வெல்கம் டு ஜிஜி மேக்ஸ் தமிழ். திஸ் இஸ் ஜிஜி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ क्वेश्चन நம்பர் எக்ஸாம்பிள் நம்பர் 8. சோ எக்ஸாம்பிள் நம்பர் 8 பாக்கும்போது மேட்ரிசஸ் அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் வித் திஸ் உங்களுக்கு மேட்ரிசஸ் வந்து புதுசா இருக்கு, இன்ட்ரோடக்ஷன் தெரியணும், இல்ல திருப்பி ரீகால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 3.2 குரிய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அண்ட் பிளேலிஸ்ட் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ மூவிங் ஆன் டு தி क्वेश्चन எக்ஸாம்பிள் நம்பர் 8. if A is equal to அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க and B பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. find the matrix X. இது வந்து X, ஓகேங்களா, கேபிட்டல் லெட்டர் X. such that ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 2A + 3X is equal to 5B அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத பாத்துருவோமா? என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்ங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. A அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க ஒரு மேட்ரிக்ஸ், B னும் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் நமக்கு எதெல்லாம் தெரியும்? Aங்கிறது தெரியும், Bங்கிறது தெரியும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்ங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க என்ன ஒரு ஈக்குவேஷன் டைப்ல கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 2Aங்கிறதும் 5Bங்கிறதும் நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் எழுதிடுவோம். ஈக்குவேஷன் நமக்கு எது அன்னோன் எது நோன் அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாத்திக்கிற வேண்டியதான். சோ உங்களுக்கு எது நமக்கு அன்னோன்னா 3x, இந்த எக்ஸ்ங்கிறது தான் நமக்கு அன்னோன். சோ அதை அப்படியே நம்ம எழுதிடுறோம். நெக்ஸ்ட் வந்து நோன் வேல்யூ 2Aங்கிறத நான் இந்த சைடு கொண்டு போனா என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆஃப் 2A வந்துருமா? அவ்வளவுதான். இப்போ நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த மேட்ரிசஸ் நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்றீங்கிறது தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் உண்டு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5Bங்கிறத கண்டுபிடிங்க. Bங்கிறது என்னவோ அதை அப்படியே எழுதிடுவோமா? 2 - 2 4 2 -5 1 அவ்வளவுதான். அடுத்தது -2 into Aங்கிறத அப்படியே எழுதிடுவோமா? A என்னது? சோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? Aக்கு பதிலா Bயும் Bக்கு பதிலா Aயும் மாத்தி எழுதக்கூடாது. ஓகேங்களா? தட் இஸ் த சில்லி மிஸ்டேக். அதுக்கப்புறம் இந்த 5 நான் என்ன பண்ணணும்? 5 into ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா திஸ் இஸ் a scalar matrix. சோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா என்ன பண்ணணும்? வெளிய இருக்கிற எலிமெண்ட்டை உள்ள இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோடையும் சிம்பிள் சேஞ்ச் ஆகாம அப்படியே நீங்க மல்டிப்ளை பண்ணி அதே எலிமெண்ட்ஸ் அந்த என்ட்ரிஸ் கீழ போடணும். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? 5 2s are 10, 5 2 -2 னா -10, 5 into 4 20, 5 into 2 10, 5 5s are with negative -25, 5 1 is 5. கிளியரா? சோ இதே மாதிரி இத ட்ரை பண்ணிரலாமா? வெளிய மைனஸ் அப்படியே இருக்கட்டும், நீங்க 2 மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப 8 2s are 16, 2 into 0 anything is 0, 2 into 4 8, 2 into -2 -4, 2 into 3 6, 6 2s are 12. கரெக்ட்டா? இப்ப இத கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப இத என்ன பண்ணணும்? சோ 10 இப்ப இது சப்ட்ராக்ஷன், தட் இஸ் A - B ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? இதே ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் உடையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணிரலாமா? அப்ப 10 - 16, 10 - 16 அப்ப கிரேட்டர் நம்பர். அப்ப என்ன ஆயிரும்? -10 - 16 னா -6, 10 - 0 னா அதே நம்பர் தான் வரும். அடுத்து 20 - 8ங்கிறது 12 ஆ? 10 minus into minus this become plus. அப்ப 10 plus 14 ஆயிரும். அடுத்து -25 -6 அப்ப ரெண்டுமே நெகட்டிவ்னா ஆட் பண்ணி -25 -6 என்ன வரும்? -31. அடுத்தது 5 -12, 5 - 12 is -7. சோ அந்த நம்பர்ஸ் தயவு செஞ்சு இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இல்ல மைனஸ் பிளஸ் உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னா இதெல்லாம் வந்து பேசிக், இதுக்குள்ள இருக்கிற பேசிக் கொஞ்சம் அதை வந்து நீங்க சம்ஸ் வந்து போட்டு பாருங்க, மிஸ்டேக்ஸ் இல்லாம. ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் நீங்க மாத்தி பாசிட்டிவ் போடும்போது உங்களுக்கு ஆன்சரே தப்பா போயிடும் இல்லையா? சோ அதனால சொல்றேன். இப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 3x வந்துட்டே இருக்கு இல்லையா? சோ 3x இந்த எனக்கு தேவை என்னது? ஃபைண்ட் x தான். சோ இந்த 3 நான் என்ன கொண்டு போறேன்? ரைட் சைடுல கொண்டு போகும்போது மல்டிப்ளைல இருக்கிறது என்ன ஆயிரும்? டிவைட்ல வந்துரும். 1/3 அகைன் என்ன? திஸ் இஸ் a scalar. சோ 1/3 நான் என்ன பண்ணணும்? ஈச் எலிமெண்டோட மல்டிப்ளை பண்றேன். அப்ப 1/3 உள்ள மல்டிப்ளை போகும்போது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிட்டு கேன்சல் பண்ண முடியாததை ஃபிராக்ஷனா வச்சுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். சோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து நெகட்டிவா இருக்கும், ஃபிராக்ஷனா இருக்கும், நெகட்டிவ் ஆஃப் த ஃபிராக்ஷனா இருக்கும், நம்பர்ஸா இருக்கும், ஜீரோவா இருக்கும். சோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு செக் பண்ணிக்கோங்க. x is equal to -2 -10/3 4 14/3 -31/3 7/3. இன் கேஸ் நீங்க மிஸ்டேக் விட்டீங்கனாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் என்ன? இந்த ஆர்டர் பாத்துக்கோங்க. இந்த ஆர்டர் என்னது? எத்தனை ரோஸ் எத்தனை காலம்? 1 2 3 ரோஸ் அண்ட் தென் எத்தனை காலம் இருக்கு? 2 காலம் இருக்கு. அப்ப 3 ரோஸ் 2 காலம் வர்ற ஆன்சரும் அதே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 3 ரோஸ் இருக்கு, 2 காலம் இருக்கு. இன் கேஸ் மாத்தி போடும்போது உங்களுக்கு காலம்ஸ் வேரி ஆகாம இருக்கிறதுக்கும் நீங்க செக் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் தி சொல்யூஷன் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9 क्वेश्चन ரீட் பண்றேன். Find x and y if x plus y is equal to 5209, x minus y is equal to 360 minus 1. சோ இங்க கொடுத்திருக்காங்க ரெண்டு ஈக்குவேஷன். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது மேட்ரிக்ஸ்ல xம் yம். ஓகேங்களா? யூசுவலாவே மேட்ரிக்ஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். ஓகே? சோ இங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இது வந்து ரிப்பீட்டடான சம்ங்க, xy சம்.
சோ இந்த xy sum is very very important. ஏன்னா எக்ஸாம்பிள் மாதிரியே எக்ஸசைஸ்லயுமே உங்களுக்கு சம்ஸ் வந்து 2-3 சம்ஸ் இருக்கிறது. சோ xy வந்து நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல பண்ண போறீங்க. சோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆவும் எடுத்துக்கோங்க. இத ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்யூஷன் பாத்துருவோம். ஓகேங்களா? சோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஃபர்ஸ்ட் ஆடிங் x y and 1 and 2. சோ 1 and 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஆட் ஆயிரும், இது ஆட் ஆயிரும், இது ஆட் ஆயிரும். ஓகேவா? சோ இப்ப x plus x என்ன ஆயிரும்? 2x ஆயிரும். வேற இங்க y வந்து டிஃபரன்ஸ் சிம்பிள். சோ இது வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேயா? சோ which is equal to என்ன கிடைக்கும்? இது எல்லாமே ஆட் தான். அப்ப 5 plus 3 அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்டோட ஆட் பண்ணிட்டே வாங்க. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட இந்த ஃபர்ஸ்ட் 5 plus 3 8, 2 plus 6 8, 0 plus 0 0, 9 minus 1 ன்னு வருது. அப்ப ஆன்சர் 8. என்னடா 8 8 0 8 ன்னு கிடைக்குது? என்னன்னு தெரியல. இப்ப இந்த 2 என்னன்னா நம்மளுக்கு அந்த சைடு கொண்டு போகணும். அப்ப என்ன ஆயிரும்? 1/2 ஆயிரும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 8 0 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்ப இந்த 1/2 ஒவ்வொரு கரஸ்பாண்டிங்லயும் டிவைட் பண்ணணும். அப்ப which is equal to எழுதிடலாமா? டைரக்ட் ஆன்சர் 8/2 is 4, again 4 0 4. உங்களுக்கு செக் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த ஆன்சர் கொடுத்திருக்கேன். பாருங்க நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. x is equal to 4 4 0 4. மேட்ரிக்ஸா தான் கிடைக்கும். உங்களுக்கு தனி நம்பராலாம் வராது. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு x உம் y உம் இதுமே கேபிட்டல் லெட்டர் கொடுத்தாலே அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல தான் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி y கண்டுபிடிச்சிடலாமா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல? நெக்ஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஆடிங் 1 and 2. அப்பனா தான் நமக்கு y கேன்சல் ஆச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்டிங் 1 and 2. சப்ட்ராக்ட் 1 and 2. சோ என்ன ஆகும்? சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இது சப்ட்ராக்ஷன் and then இங்கேயும் சப்ட்ராக்ஷன். ரைட்டா? சோ சிம்பிள் சேஞ்ச் ஆகுமா? எனக்கு இங்க பாசிட்டிவ் வந்துரும் சப்ட்ராக்டிங். அப்ப x minus x என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். and then y plus y ங்கிறது எனக்கு 2y ஆயிரும். இங்க மைனஸ் இருக்குது. சோ மைனஸ்னா ஒவ்வொண்ணுமே சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப என்ன ஆகும்? கரஸ்பாண்டிங் 5 minus 3 என்ன ஆகும்? 2. 2 minus 6 minus 4 ஏனா கிரேட்டர். 0 minus 0 is 0. 9 minus of minus 1 ங்கிறது 10 ஆ மாறிடும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 2 நான் திருப்பி அந்த சைடு கொண்டு போயும்போது 1/2 2 minus 4 0 10 which is equal to இப்ப இந்த 2 உள்ள டிவைட் பண்ணுங்க ஒவ்வொண்ணத்துலயும் 2/2 is 1. அடுத்து minus 4/2 is minus 2. 0 anything 0 by anything is 0. அடுத்து 10/2 5. ஆன்சர் வந்துருச்சா? y ஓட ஆன்சர் 1 minus 2 0 5. அவ்வளவுதான். இந்த இடத்துல உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தட் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணிரணும். ஓகே? நெக்ஸ்ட் example number 10. Again the most important previous year asked question. Find the value of x and y from 2 into ஒரு மேட்ரிக்ஸ் பிளஸ் another மேட்ரிக்ஸ் which is equal to சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ். சோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு x y நீங்க நோட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன அப்படினா ஹிண்ட் அதுலயே இருக்குங்க. கேபிடல் லெட்டர்ல கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க மேட்ரிக்ஸஸா கண்டுபிடிக்கணும். ஸ்மால் லெட்டர்ல வேல்யூ ஆஃப் x and y ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு எலிமெண்ட் ஆர் என்ட்ரி அப்படினு சொல்லி. சோ ஆன்சர் நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஸ்மால் லெட்டர் x ஓட வேல்யூ என்னன்னா 2 னு வரணும், y ஓட வேல்யூ 9 வரணும். ஜஸ்ட் ஒரு நம்பர். முதல் சம்ல பார்த்தது வந்து ஈக்குவேஷன். நம்ம வந்து மேட்ரிக்ஸஸ் ஆஃப் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கேபிடல் x கேபிடல் y. இங்க கொடுத்திருக்கிறது ஸ்மால் x ஸ்மால் y. வாங்க சொல்யூஷனுக்குள்ள போலாம். சோ சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரைட் சைடுல ஒரே ஒரு மேட்ரிக்ஸ், லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இதை எடுத்துக்கோங்க. இது 2 into இது என்னது? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அப்ப என்ன பண்ணனும்? 2 உள்ள ஒவ்வொரு என்ட்ரிஸோடய மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப 2 into x னா 2x னே எழுதிடலாம். 2 5s are 10, 2 7s are 14. அடுத்து 2 into y minus 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இத நம்ம எப்படி எழுதலாம்? 2y minus 6 ன்னு டைரக்டா எழுதிடலாமா? 2y minus 6. சோ இது ஒரு மேட்ரிக்ஸ். பிளஸ் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இது ஒண்ணுமே கிடையாது, உள்ள மல்டிப்ளை பண்ண எதுவுமே இல்ல. சோ அப்படியே எழுதிடலாம். which is equal to ரைட் சைடுல என்ன இருக்கோ அதையும் அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன? இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு மேட்ரிக்ஸா கொண்டு வரணும். அப்ப நடுவுல என்ன இருக்கு? நமக்கு பிளஸ் இருக்காரு. சோ 2x plus 3 அந்த இடத்துல போட்டு அடுத்தது 10 plus of minus 4 னா 10 minus 4 is 6. 14 plus 1 15. 2y minus 6 plus 2. அப்ப 2y minus 6 plus 2 ன்னு இருக்கும். அப்ப இந்த இடம் எனக்கு என்ன ஆயிரும்? minus 4 ன்னு வந்துரும். அப்ப 2y minus 4 எனக்கு ஆன்சர். ஓகேயா? 2y minus 4. So which is equal to இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சைடும் ஆர்டர் இந்த சைடும் ஆர்டர் ஒரே மாதிரி ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸஸ் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன? ஒவ்வொன்னா ஈக்குவேட் பண்ண வேண்டியதா. கரஸ்பாண்டிங்கா ஈக்குவேட் பண்ணுங்க. இப்ப நமக்கு தேவை x ஓட y ஓட வேல்யூ. அப்ப 2x plus y. இங்க பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ண வேண்டியது எப்பவுமே ஈக்குவலா இருந்தாதான் மேட்ரிக்ஸஸ் நீங்க வந்து ஈக்குவேட் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இங்க 15 இருக்கு, இங்கேயும் 15 இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இங்க 6 இருக்கு, இங்க 16 இருக்கு. என்னடா 16 அப்படின்னா நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா क्वेश्चनலயே மிஸ்டேக். இந்த மாதிரி தான் நம்ம மாத்தி எழுதிட்டு நம்மளே யோசிச்சுட்டு உட்கார வேண்டியது. கரெக்டா பண்ணிருந்தாலும் நம்மளாவே கிரியேட் பண்ணி ஒரு மிஸ்டேக் கிரியேட் பண்ணிடுறது. சோ இது எல்லாமே 6 क्वेश्चनல. சோ எனக்கு இதுவும் சேமா இருக்கு, இதுவும் சேமா இருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது எனக்கு வந்து ஈக்குவலா இருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்ப 2x plus 3 is equal to 7. 2x is equal to 3 அந்த சைடு போனா 4 அப்ப x is equal to 4 divided by 2. ஆன்சர் is x is equal to 2. கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரி y செக் பண்ணிடுவோமா? y என்னது? இந்த இருக்கு. இதையும் இதோட கரஸ்பாண்டிங் என்ன? இதை ஈக்குவேட் பண்ணுங்க. 2y minus 4 is equal to 14. அப்ப 2y is equal to அந்த சைடு போனா 18. அப்ப y is equal to 9. கரெக்டா? கிடைச்சிச்சா? y is equal to 9.
சோ அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ஸ்கேலார் மேட்ரிக்ஸோ அதெல்லாமே செட் அவுட் பண்ணி ஈக்குவேட் பண்றோம். சோ இதுதான் விஷயம். இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற பேஸ் கான்செப்ட் என்னன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஒன்னும், அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் 2, மூணாவது பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ். சோ இந்த மூணுமே உங்களுக்கு கான்செப்ட் அகைன் புதுசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வரும்போது ஈஸியா இருக்கும். அகைன் நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிளேலிஸ்ட்டுமே மேட்ரிசஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. செக் பண்ணிட்டு இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஐ ஹோப் தி சொல்யூஷன் இஸ் கிளியர். நெக்ஸ்ட், so already நம்ம example 8 பார்த்தாச்சு, 9 பார்த்தாச்சு, 10 பார்த்தாச்சு. next 14 and 15. now for example number 14. ஓகேங்களா? so if a is equal to சொல்லி ஒரு ஈக்குவேஷன், b is equal to சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. so abங்கிறது என்ன, baங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணனும். is matrix multiplication commutative? so இது அகைன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பேசுது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், காமிடேட்டிவ், அசோசியேட்டிவ் இதெல்லாம். சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு வாங்க, ஈஸியா இருக்கும். நான் இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். so is matrix multiplication commutative? commutative அப்படின்னா ab is equal to BA வா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. வாங்க சொல்யூஷன் குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்யூஷன் என்ன, AB கண்டுபிடிங்க, BA கண்டுபிடிங்க. and then அது ஈக்குவலா இல்லையாங்கறத பாருங்க. சோ வாட் இஸ் AB? சோ AB இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சோ 1 0 0 -1. Bங்கிறது 0 1 1 0. சோ இத நீங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். சோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும். சோ 1 into 0 is 0, add plus 0 into 1 is 0. இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் போயிடும். அப்ப இந்த இடத்துல வரும். ஓகேவா? சோ 1 into 1 is 1, 0 into plus போட்டுருங்க, 0 into 0 is 0. இப்ப இதுக்கு மேல காலம் கிடையாது, அதனால இங்க எதுவும் வராது. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி டவுன் செகண்ட் ரோ. சோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அகைன். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்னவாகும்? 0 into 0 is 0 plus -1 into -1 என்ன ஆயிரும்? அப்ப நீங்க மைனஸே போட்டுற வேண்டியதான், -1. அடுத்தது செகண்ட் ரோல செகண்ட் காலம் 0 into 1 is 0 பிளஸ் இன்டு இது எனிதிங் இஸ் 0ங்கறனால பிளஸ் 0னே போட்டுறேன். அவ்வளவுதான். சோ இத அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 1 -1 0 கிடைக்குமா? சோ இதுதான் என்னோட AB. சோ இதே மாதிரி BA கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவோமா? சோ BAங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க B எழுதணும். Bங்கிறத முதல்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி Aங்கிறது என்னது? 1 0 0 -1. திருப்பி போட்டா ஈக்குவலா இருக்குமாங்க தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அகைன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க, அது அந்த என்ட்ரிஸை ஆட் பண்ணனும் இன் பிட்வீன். சோ 0. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்ப 0 into -1. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 plus 0. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 எனிதிங் இஸ் 0 தான், அதனால பிளஸ் 0ன்னு போட்டுறேன். அப்ப ஃபைனல் ஆன்சர் 0 -1 1 0. சோ இதுல முக்கியமா நீங்க 1 plus 0னா 1, எந்த நம்பரோடையும் 0 ஆட் பண்ணும்போது அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். சோ அதை தெரிஞ்சுக்கோங்க. 0 plus 0ங்கிறது 0. நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா -1 0 -1. சோ இந்த 0 1 ஆட் பண்ணும்போது வர கன்ஃபியூஷனுக்காக தான் இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுல நம்பர்ஸே கிடையாது. ஒன்லி 1 plus 0 1 minus 0 0 -1 0 -0 இப்படி கன்ஃபியூஷன்ஸ்ல இன்னும் சில 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆறாங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரகிளுக்காக தான் இந்த சம்ம நான் அகைன் ரிப்பீட்டடா எடுத்து போட்டிருக்கேன். தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ இப்போ என்ன உங்களுக்கு தெரியணும்? ஏபியும் பிஏவும், இதுவும் பிஏ. ஓகேவா? ஏபியும் பிஏவும் சேமா இருக்கான்னு பாருங்க. 0 0 இருக்கு, 1 இடத்துல -1 இருக்கு, இங்க -1 1 இருக்கு, இங்க 0 0. சோ நமக்கு அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரி வேற மாதிரி இருந்தாலும் நமக்கு என்ன சொல்லிடலாம்? AB is not equal to BA. அப்ப இது என்னது? நாட் காமுடேட்டிவ் அப்படின்னு எழுதிருக்கணும். நான் காமன் மட்டும் எழுதிடுறேன், காமுடேட்டிவ். So AB not equal to BA, so not commutative அப்படின்னு சொல்லி கிளியரா எழுதிடலாம். ஓகேங்களா? I hope this solution is clear. Next, so finally example number 15. example number 15 என்னன்னா find கொடுத்திருக்கேன். find AB என்னங்கறத கண்டுபிடிங்க. A கொடுத்துட்டேன், B கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் போயிடுவோமா? சோ நமக்கு ABன்னு சொல்லி ஃபைனலா இதே ஆர்டர்ல ஒரு மேட்ரிக்ஸஸ் கிடைக்கணும். சோ AB மல்டிப்ளை பண்ணனும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க கிளியரா இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ 3 5 0 0 டக்க டக்க டக்கன்னு ஆக்சுவலி ஒரே 2 ஸ்டெப்லயே போட்டுடலாம். புரியாதவங்களுக்கு தான் கொஞ்சம் 4 ஸ்டெப் 5 ஸ்டெப், புரிஞ்சவங்களுக்கு 2 ஸ்டெப்ல அழகா அசலா போட்டுடலாம். சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 3 is 0 plus -1 into 0 is 0. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 into 5 is 0. எனிதிங் into 0 0 தான்ப்பா. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 3 0 plus 0. இங்க 0 into 5 is 0 plus 2 into 0 is 0. இப்ப நமக்கு இதுல முக்கியமான இது என்னன்னா எனிதிங் எனி நம்பர் into 0 is equal to 0. anything into 0 is 0. 0 plus 0 is again 0. 0 plus 1 என்னது? 0 plus 1 is 1. 1 plus 0 மாத்தி தான் கொடுத்திருக்காங்க 1. 1 minus 0 1. சரி 0 minus 1 minus 1. So this is where people get confused. So make a note of it. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியான டவுட்ஃபுல்லான क्वेश्चंस கிரியேட் பண்றதுக்கான chances. So similar types ஆன क्वेश्चंस will be asked. So final answer என்ன நமக்கு இங்க 0 0 0 0. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் பேர் என்னது? null அல்லது 0 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? So